டிராகன் இருக்குல்ல, டிராகனோட டைரக்டர் கூட இன்ஜினியர் தான் சொன்னாங்க. ஆமா ஆமாம், அதான் சொல்றேன். அதுதான் சொல்றாங்க. என்னன்னு தெரியல. பட் நான் வந்து +2 முடிச்ச உடனே இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் சேரலாம்னு இருந்தேன். சரி. அப்போ இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி. டிகிரி படித்தா தான் அதான் குவாலிஃபிகேஷன். அது படித்து தான் டைரக்ஷன் டிஎஃப்டெக் டைரக்ஷன் வர முடியும். அப்போ நம்ம டிகிரி படிக்கலை, என்னடா பண்ணுறது, +2 முடிச்சோடனே சேர முடியாதுன்னா அப்புறம் கேமராமேனா எடிட்டராக ஏதாவது ஒன்று சேரலாம். அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், சரி ஒரு டிகிரி படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கலாம்னு இருந்தேன். உடனே எங்கள் அம்மா தான், இல்லை நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர். ஆமாம் ஆமாம், இன்ஜினியரிங் படிக்கணும்னு சரின்னு சொல்லி பெங்களூரில் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். இங்கே எனக்கு அக்ரிகேட் கம்மியாயிடுச்சு. இந்த பிசிஎம் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் எனக்கு அக்ரிகேட் கம்மி, 0.5 குறைஞ்சிருச்சு. 70 இருக்கணும், 69.5 ஏதோ இருந்துச்சு. ஆமாம், அதில் போச்சுன்னா நம்ம லோக்கலில் இன்ஜினியரிங் படிக்க முடியாதுன்னு பெங்களூரில் அங்கே வந்து 60% தான். ஓகே. அதனால் அங்கே போய் படித்தேன். அதுக்கப்புறம் நான் சினிமான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீ இதை படிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ, இதை படிச்சுட்டு எங்கே வேணாலும் போ, ஒரு 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 கையில் ஒரு படிப்பை வச்சுக்க, கையில் படிப்பை வச்சுருவேன். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் அங்கே படித்தேன், அதுலேருந்து ஒரு 100 ரூபா கூட சம்பாதிக்கல. இப்போ என்ன எது கஷ்டப்பட்டு படித்தோமோ அதுலேருந்து நான் 100 ரூபா கூட. டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க? நான் சிவில், பிஇ சிவில். ஒன்றுமே படிக்கல. ஒரு வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன் சூப்பர்வைசர் மாதிரி. கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ பக்கா டிகிரி ஹோல்டர் தான். அது கிளியர் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம்? 5 வருஷம். 5 வருஷம் போய் எழுதிட்டே வருவேன். அப்போ நீங்களும் ஒரு பெரிய டிராகன். ஓகே.